சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யாவினுடைய ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் திவ்யா, கார்த்தி, ஆனந்த் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திகுளம் பகுதியில் உள்ள 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக யூடியூபர் திவ்யா, கார்த்திக், ஆனந்த், சித்ரா ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்களுக்கு போக்சோ வழக்கின் கீழ் 6 பிரிவின் கீழ் வழக்கு செய்யப்பட்டு பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் தங்களுக்கு பிணை வழங்க வேண்டும் என்பதை குறித்து ஜாமீன் மனுக்கள் தாக்கல் என்பது செய்திருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கின் விசாரணை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் வந்த பொழுது தங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, தங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் ஜாமீன் கோரியும் தாக்கல் செய்திருந்தனர். இதை விசாரித்த நீதிபதி முழுமையான விசாரணைக்கு பின்னரே எந்த முடிவும் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்து ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே திவ்யா மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரிடமிருந்து பணம் பறிக்க முயன்றதாக சித்ரா என்ற யூடியூபர் மீது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திவ்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்.